சிவகங்கை மாவட்டத்தில் 27 வயது இளைஞர் அஜித் குமார் கோயில்ல செக்யூரிட்டியா இருக்கிறாரு. அவரை விசாரணைன்ற பேர்ல அழைத்து போய் 6 போலீஸ்காரங்க கடுமையா தாக்கி டார்ச்சர் செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறாங்க. இத வெறும் மரணம்னு நம்ம சொல்ல முடியாது, இது கொலை. சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்ப அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்முறை முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியது எழுதியது நினைவு இருக்கா? இந்த கொலைக்கு இந்த மரணத்திற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். இன்னைக்கு யார் முதலமைச்சர்? இதற்கு யார் பொறுப்பேற்பது? மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டது, சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. இன்னைக்கு எங்கேயுமே பேச விட மாட்டாங்க, பேசவே மாட்டீங்க. அப்ப சாத்தான் குளத்துக்கு ஒரு நீதி, திருபுவனத்துக்கு அநீதியா? இதுதான் திராவிட மாடல் அரசா? இவனாவது துரோகியா இருந்தாலும் அவன் நாட்டுக்கு விசுவாசமா தான் இருந்தான். ஆனா இவன் சொந்த மண்ணே காட்டி கொடுத்த தேச துரோகி. துரோகிய நான் அழிச்சிட்டேன். இவனை என்ன பண்ண போறீங்க? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோவத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்ப உங்க கோவத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும்.